தற்போதைய அமைச்செய்தி. கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்ட விவகாரத்தில் அன்புமணிக்கு இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்படும் என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய நோட்டீஸ்க்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அன்புமணி பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அன்புமணி பதில் அளிக்காததால் தற்பொழுது நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்தை தொடர்ந்து அன்புமணிக்கு இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்படும் என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமணி இதுவரை பதிலளிக்காத நிலையில் அவருக்கு இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பி வரும் 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட உள்ளதாக ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமக கட்சிக்கு எதிராகவும் நிறுவன தலைவருக்கு எதிராகவும் செயல்பட்டதாக கூறி பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் தற்பொழுது இரண்டாவது முறையாக அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பரணிராஜ். அன்புமணிக்கு இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்படும் என ராமதாஸ் சமீபத்தில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சிகாமணி, அதாவது பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த 8 மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கட்சிக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸிற்கும் எதிராக செயல்பட்டு வருவது, சட்டவிரோதமாக தன்னிச்சையாக பொதுக்குழுவை கூட்டியது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுக்களை அன்புமணி மீது முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரிந்துரை செய்து அதற்கான அறிக்கையை மருத்துவர் ராமதாஸிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ஏற்கனவே அளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் முன்வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் குறித்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸிற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய காலக்கெடு கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்ட நிலையில் அன்புமணி விளக்கம் அளிக்காததால் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாமகவின் மாநில நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 22 பேர், அதாவது நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய 22 உறுப்பினர்களில் 20 பேர் கலந்து கொண்டனர் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில். முக்கியமாக இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி, பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்ட 20 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி விளக்கம் அளிக்காதது குறித்தும், இதனால் அவர் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் முன்வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸிற்கு அன்புமணி பதில் அளிக்காததால் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாக குழு கூடி அன்புமணி மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாகவும், இன்று நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேட்டு மீண்டும் இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்புவது என்றும், இந்த 2ஆம் நோட்டீஸிற்கு வரும் 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த 2ஆம் நோட்டீஸிற்கும் அவர் பதில் அளிக்காவிட்டால் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து மீண்டும் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். 2ஆம் நோட்டீஸிற்கும் பதில் அளிக்காவிட்டால் அன்புமணி மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு போக போக தெரியும் என்று பாடலை மருத்துவர் ராமதாஸ் பாடினார். தற்போது 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட இருக்கிறது. 10ஆம் தேதிக்குள் அன்புமணி விளக்கம் அளிக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.